கோவையிலிருந்து கேரளாவுக்கு சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் இருவர் சிற்றூர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அது குறித்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். சிவா கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். ஏற்கனவே ஒரு மாணவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் மற்றொரு மாணவரை தேடும் பணிகள் எவ்வாறாக நடைபெற்று வருகின்றன? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். கோவையை சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 10 மாணவர்கள் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றார்கள். அவர்கள் பாலக்காடு அருகே சிற்றூர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது 2 மாணவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகௌதம் என்ற மாணவரும் அருள் என்ற மாணவர்கள் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீகௌதம் மீட்கப்பட்டார். அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அருள் என்கின்ற மாணவரை தேடுகின்ற தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் தீயணைப்புத் துறையினரும் தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த நீர்மூழ்கி வீரர்களும் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை அதாவது மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்ததை அந்த மாணவர்களில் ஒருவரான ஒரு மாணவர் ஆற்றின் மேற்பகுதியில் உள்ள பாலத்திலிருந்து அதை வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்தார். அந்த வீடியோவில் இந்த 2 மாணவர்களும் இழுத்துச் செல்லப்படுகின்ற காட்சி அதில் பதிவாகி இருந்தது. அந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்பதை அதிர்ச்சி அடைந்து வருகிறது.